2026 IPL மினி ஆக்ஷன், அதாவது ப்ரீ ஆக்ஷன், ரிட்டன்ஷன் அண்ட் ரிலீஸ் டீடைல்ஸ் அதை டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம். நான் காசி, கூட தோனி ஃபேன், கோலி ஃபேன், வேற என்ன ஃபேன், எல்லா ஃபேனும் சேர்ந்த மிஸ்டர் பிரீத்தன் இருக்காரு. பிரீத்தன், வெல்கம் டு அவர் ஷோ. எஸ், வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் டிராகன் யூடியூப் சேனல். நான் உங்க பிரீத்தன். வணக்கம் போல காசி, விண்வெளி எப்படி இருக்கு? விண்வெளி ரொம்ப இருட்டா இருக்கு பிரீத்தன். நம்ம மேட்டருக்குள்ள போயிடலாம். அங்க ஒரு ஐபிஎல் ஷோ நடத்திடலாம். இந்த வாட்டி 2026 ஐபிஎல் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே உங்களுக்கு தெரியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற டீம் வந்து ஒரு வாட்டி தோக்கும், அடுத்த வாட்டி ஜெயிக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வாட்டியும் ஒரு கம்பேக் இருக்குமா சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்றது. அதையும் தாண்டி இப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மினி ஆக்ஷன் நடக்க போகுது காசி. அதாவது 2025 தான் மெயின் ஆக்ஷன். அதாவது 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆக்ஷன் நடக்கும், மெகா ஆக்ஷன். ஸோ மெகா ஆக்ஷன்ல வந்து சிஎஸ்கே டீம் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அது பேக்லாஷ் ஆச்சு. அதோட தெரியும் உங்களுக்கு 2025 ஐபிஎல் என்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, நம்ம எப்படிலாம் தோத்தோம். ஸோ அது ஆமா ஆமா. ஸோ இன்டென்ட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப மொக்கையா இருந்துச்சு, கேவலமா இருந்துச்சு சொல்லலாம். ஸோ ஒரு ஃபேனா அதை நம்ம தாங்கிக்க முடியாம நம்ம நிறைய எமோஷனலா பேசியிருக்கோம். அதை தாண்டி ஒரு கிரிக்கெட்டரா ஸ்ட்ராட்டஜிஸ்டா பாத்தீங்கன்னா கூட நம்ம பேசியிருக்கோம் சில விஷயங்கள். ஸோ ஃபேன்ஸையும் தாண்டி நம்ம அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டுமே இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வாட்டி சூப்பரா பிளே பண்ணிருக்காங்க காசி. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஃபுல்லா பார்ப்போம். இப்போ வந்து ஆமா ஆமா. ஸோ இப்போ வந்து என்னன்னா, சிஎஸ்கேவும் தாண்டி இப்போ ஒரு பஞ்சாப் வந்து ஃபைனல் வந்துச்சு, சர்ப்ரைஸ் பயங்கரமா. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பஞ்சாப் ஃபைனல் வர்றது, ஆர்சிபி விசஸ் பஞ்சாப். புதுசா இப்படி ஒரு மேட்ச் நடந்ததே இல்லை இது வரைக்கும். பெங்களூர் பஞ்சாப் ஃபைனல், அதுல பெங்களூர் வின் ஆனது, 18 வருஷ கனவு நினைவாச்சுன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. கரெக்ட். டவுன்ஃபால் இருந்தாலும் இன்னொருத்தங்க நம்மளோட பெட்டர் கிரிக்கெட் ஆடும் போது அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணோம். சோ ஆர்சிபி நல்லாவே இது வரைக்கும் அவங்க சொதப்பல்கள் எல்லாமே பார்த்திருப்போம். நல்லா பேட்டிங் ஆடுவாங்க, ஆனா பவுலிங்ல எல்லா ரன்னையும் விட்டு கொடுத்துருவாங்க. சோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ ஒரு பேலன்ஸ்டான டீமா தெரிஞ்சாங்க லாஸ்ட் இந்த வருஷம் மட்டும். அவங்க ஒரு நல்ல லாஸ்ட் ஐபிஎல், நல்ல ஐபிஎல் அவங்க அமைஞ்சது. சோ அதையும் தாண்டி சில டீம்ஸ் வந்து பேக்லாஷ் ஆச்சு, சின்ன சின்ன விஷயங்கள்ல மிஸ் பண்ணிருந்தாங்க. இப்ப மும்பை இந்தியன்ஸும் நிறைய வின்னிங் பாத்தீங்கன்னா குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஜிடி, எல்எஸ்ஜி, இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் காமிச்சாங்க. ஒரு நல்ல டீமா இருக்கக்கூடிய ராஜஸ்தான், டெல்லி கூட உங்களுக்கு சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி அவங்க சரி பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சிருக்காங்க. இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒன்னும் இல்ல, மினி ஆக்ஷன்ன்றது எப்பவுமே நம்மளுக்கு நார்மலா வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். மெகா ஆக்ஷனுக்கு அடுத்தது. ஸோ 3 years once மெகா ஆக்ஷன்ற மாதிரி மினி ஆக்ஷன் வந்து இயர்லி நடக்கும். இதுல என்ன பண்ணலாம்னா, நீங்க இப்போ மெகா ஆக்ஷன்ல வந்து ரிட்டன்ஷன் வந்து 5 பேர் தான், மீதி எல்லாரையுமே நீங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும். ஆனா மினி ஆக்ஷன்ல அப்படி இல்ல காசி. மினி ஆக்ஷனை பொறுத்த வரைக்குமே நீங்க எத்தனை பிளேயர் வேணா ரிட்டன்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு பேர் ரிலீஸ் பண்றது வரமுறைலாம் இல்ல, உங்களுக்கு தேவையில்லை. உங்க டீமுக்கு அவங்க சப்போர்ட்டிவா இல்ல, உங்களுக்கு தோணும் இல்லையா, இவங்க ஓகே, இவங்க வந்து கரெக்ட் இல்ல, இவங்களுக்கு நம்ம தேவையில்லை அப்படின்ற பிளேயர்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் எமோஷன் தாண்டி தான் அது பண்ணி ஆகணும். ஸோ ஃபியூச்சர் ஆஃப் த பிரான்சைஸ் சொல்லுவாங்க, அதை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி தான் மினி ஆக்ஷன்ல பிளே பண்ணுவாங்க நார்மலா. அதுல நம்ம மும்பை இந்தியன்ஸ் அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனலா இருப்பாங்க, கொஞ்சம் கனெக்டடா, ஃபேமிலி, இந்த மாதிரியான விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பிளேயர்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பட் போன வாட்டி நம்ம வாங்கின அடியான தெரியல, நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு இந்த வாட்டி காசி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம காசி அதான், இன்னொன்னு அதையும் தாண்டி இன்னும் நிறைய டீம்ஸும் இந்த விஷயங்கள்ல ஒரு பயங்கரமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா இப்ப மினி ஆக்ஷன்ல முக்கியமான ஒரு விஷயமே ட்ரேடுன்னு காசி. மெகா ஆக்ஷன்ல இல்லாத ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்ப மினி ஆக்ஷன் ரிட்டன்ஷன் டேட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆக்ஷனுக்கு 1 மாசம் முன்னாடி அந்த ரிட்டன்ஷன் டேட் இருக்கும். அதுக்குள்ள நீங்க வந்து எத்தனை ரிட்டன்ஷன் பண்ண போறீங்க, எத்தனை ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிடணும். ஏன்னா இந்த மினி ஆக்ஷன்ல வந்து போன ஆக்ஷன், அதாவது மெகா ஆக்ஷன்ல பேர் கொடுத்து யாருமே வாங்காம இருந்திருப்பாங்களா சில பிளேயர்ஸ், ஆக்ஷன்ல சோல்ட் அவுட் ஆகாம இருந்திருப்பாங்க இல்லையா.
அன்சோல்டான பிளேயர்ஸும் பிளஸ் இப்போ நீங்க ரிலீஸ் பண்றீங்க இல்லையா, சில பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளேயர்ஸுமே அதுக்குள்ள இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு தேவையான சில பேரை நீங்க வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் காசி. எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கேவே எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஓப்பனர் இல்லாத மாதிரியும் பெட்டர் பினிஷர் இல்லாத மாதிரியும் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா. ஸோ அந்த ஃபீலிங்ஸ் அந்த எப்படி அந்த இருக்குன்னா இப்போ ஜடேஜா என்னதான் நம்மளுக்கு நல்ல பிளேயரா இருந்தாலும் ஒரு நல்ல பினிஷரா இருந்தாலுமே ஏஜ் ஃபேக்டர் ஒன்று வந்துருச்சு. இந்த மாதிரியான மேட்டர் எல்லாம் பார்க்கும்போது ருத்ராஜ் கைக்குவாட்டுக்கு அடிக்கடி இன்ஜுரிஸ் வருது, அன்ஃபார்ம் ஆகுறாரு, கான்வே ஃபார்ம் இல்லாம போறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ஓப்பனர் இந்த மாதிரியான மிஸ்ஸிங்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது முக்கியமா ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஃபேனாவை தாண்டி கிரிக்கெட் ரசிக்கிறதை தாண்டி ஒரு எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. இப்போ தோனி அப்படின்ற ஒரு கேரக்டர் உங்களுக்கு தெரியும் காசி. ஸோ அவருக்கும் ஏஜ் ஆகுது. கிட்டத்தட்ட சிஎஸ்கேல இருந்த தோனி கூட ஆன எல்லாரும் பிளேயருமே போயிட்டாங்க, ரிட்டையர் ஆயிட்டாங்க. தோனி மட்டும் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஆடி தாண்டி ஆவடி வந்தா சின்ன வயசுல இல்ல நம்ம சொல்றது நல்லா இருந்தாலுமே அவருக்குமே நியூ இஷ்யூ இருக்கு, முட்டில வந்து பயங்கரமான பிரச்சனை இருக்கு. சோ அவருமே கீப்பிங் மட்டும் தான் பண்ண முடியும், அவரை தாண்டி வேற எதுவுமே பெருசா பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காரு. சோ அதான் அதையும் மனசுல கருதி சிஎஸ்கே ரீட்டைனர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம்னா அந்த ட்ரேட் ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா, ட்ரேடுன்றது அதாவது ரிட்டென்ஷன் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து எப்படின்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியான ஒரு விண்டோ ட்ரேட் விண்டோ ஓபன் பண்ற மூலயமா ஒரு டீம்லயும் இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸை வந்து கேட்கலாம். மற்ற டீம்ல இருக்கிறவங்க பிளேயர்ஸ் எனக்கு இந்த பிளேயர் தேவைப்படுறாங்க, சோ அதுக்கு பதிலா நீங்க என்ன உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கைமாத்திக்கலாம், பொருளை கைமாத்துற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு கடை மாதிரி ஆயிடுச்சு, பிசினஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு இருந்தாலும் ஸ்போர்ட்டிவா தான் பேசணும். சோ அந்த பிளேயரை வந்து நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கினா நீங்க நீங்க இருக்கீங்க ஒரு டீம்ல, நான் ஒரு டீம்ல இருக்கேன். நான் வந்து இப்போ ஆல்ரவுண்டரு, நீங்க வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்னா எனக்கு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வேணும்ன்ற போது என் டீம் உள்ள மேனேஜ்மெண்ட் வந்து உங்களை கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 4 கோடிக்கு எடுத்திருக்காங்க, என்ன ஒரு 5 கோடிக்கு எடுத்திருக்காங்க, நீங்க என்ன கேக்குறீங்க ஆல்ரவுண்டர் வேணும்னா அப்போ என்ன உங்க டீம் ஆளுங்க 5 கோடி கொடுத்து இங்க இருந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே எங்க டீம்ல நிறைய ஆல்ரவுண்டர் இருக்காங்க, நீங்க வேணா வச்சுக்கீங்க. அதுக்கு பதிலா நீங்க கொடுக்கறவர் வந்து இப்போ 4 கோடி தான் காசி. அப்போ நீங்க 4 கோடிக்கு வரும்போது எனக்கு இந்த 1 கோடி லேக் ஆகும் பாத்தீங்களா. சோ அதுக்கு பதிலா கேஷாவும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்கு காசி ஒரு ட்ரேட்ல. சொல்லுங்க. சிம்பிளா சொன்னா அதான் மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி சொல்லலாம். மொபைல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இது ஒரு மனுஷன் எக்ஸ்சேஞ்ச். அந்த மாதிரி அதாவது இது மினி ஆக்ஷன் ரிட்டென்ஷனுக்குள்ள முன்னாடி இந்த ட்ரேட் விண்டோ, அதாவது மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி ட்ரேட் விண்டோ க்ளோஸ் ஆகும். மினி ஆக்ஷன் இல்ல, அது ரிட்டென்ஷன் கொடுக்கறது முன்னாடி. இப்ப ரிட்டென்ஷன் ரிலீஸ் இப்ப அறிவிச்சுட்டாங்க. இப்ப நவம்பர் 15 தான் லாஸ்ட் டேட், இன்னைக்கு தான் காசி. சோ இன்னைக்கு ரிட்டென்ஷன் ரிலீஸ் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ இனிமே ட்ரேட் நடக்காது, ட்ரேட் பண்ண முடியாது, புரிஞ்சுங்களா. சோ இனிமே ஸ்ட்ரெயிட்டா மினி ஆக்ஷன் தான் போய் ஆகணும். சோ நம்ம அப்படி என்னென்ன டீம்ல இன்னைக்கு ரிட்டென்ஷன் ரிலீஸ்ல பெஸ்டா பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். சோ உங்களுக்கு ஒரு டீம் பேர் இருக்குல்ல காசி, அதை சொல்லுங்க. அந்த டீம்ல இருந்து ஆரம்பிப்போம். என்னோட டீம் பிளேயர் சொல்லுங்க. ஒரு ஐபிஎல் டீம் பேர் சொல்லுங்க. பஞ்சாப். பஞ்சாப். ஓகே காசி, பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். ஏன் எதனால காசி? பஞ்சாப் கிங்ஸ் ரொம்ப நாளா போராடுறாங்களே, அது கப்புக்காக, அதுக்காகவா இல்ல ஓனர் பத்தி ஏதாவது? சொல்ல முடியாது. நானே செலக்ட் இல்ல, ஒரு விஷயம் இருக்கணும்ல, பஞ்சாப் ஏன் பிடிக்கும் அப்படின்ட்டு கேக்குறீங்களா? கன்ஃபார்மா ஓனருக்காக அப்படின்னு சொல்ல முடியாது, டீமுக்காக. ஓனருக்காக டீமுக்காக. ஓகே புரிஞ்சிச்சு. ஓகே அது ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் காசி. பஞ்சாப் பொறுத்த வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சாலும் தோத்தாலும் மியூசியம் இருக்குன்ற மாதிரியும் அதுக்கப்புறம் அன்பான ஃபேமிலி மாதிரியும் தான் கிட்டத்தட்ட அவங்க இருப்பாங்க. யாரையும் அவ்வளவு பஞ்சாபோட ஸ்போர்ட்ஸ்மேன் புரியும் இந்த டீமோட. ஏன்னா எத்தனை வாட்டி தோத்தாலுமே ரொம்ப வரி பண்ணுவாங்க, ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆமா எஸ் அதுதான் சொல்றேன். சூப்பரான குவாலிட்டி, ரொம்ப பிடிச்சது பஞ்சாப். சோ பஞ்சாப் கிங்ஸ் வந்து எப்போ நம்ம கோச்சா ரிக்கி பாண்டிங்க போட்டாங்களோ அதுல இருந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பயங்கரமா இருக்கு. அவர் வந்த உடனே அவர் பண்ண வேலை ஸ்ரேயஸ் ஐயரை கேப்டனா எத்தனை கோடி தானே கொடுக்க தூக்குறேன் அப்படின்னு தூக்குனாரு.
அது ஒரு நல்ல விஷயம், நல்ல மூவ். ஸோ போன வாட்டி அவங்க நல்லா பண்ணி ஃபைனலுக்கு வந்தாங்க. ஸோ அதனால அவங்க நிறைய மாற்றத்தை எடுத்துட்டு வரலனாலும் முக்கியமான சில மாற்றம் பண்ணிருக்காங்க காசி. என்னன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பார்க்கலாமா ரிட்டர்ன் பார்க்கலாமா காசி? யாரை தக்க வச்சிருக்காங்க முக்கியமா இல்ல யாரை வெளியிட்டாங்கன்றது உங்களுக்கு ஆர்வமா இருக்கும்? என்ன பீட்டர் ஸ்பைடர்மேன் வில்ல மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நம்ம ரிட்டன்ஷன் பார்த்துட்டு அப்புறமா அந்த துக்க செய்தி ரிலீஸ பார்ப்போம். ஓ அப்படி சொல்றீங்களா? சில டீமுக்கு ரிட்டன்ஷனே துக்க செய்தியா அமையும். ஸோ இப்ப ஆனா சில டைமுக்கு ரிலீசஸ் வந்து ரொம்ப அமோகமான நல்ல செய்தியாவும் இருக்கும். நீங்க உங்களுக்கு போக போக புரியாது. ஆர்வமா இருக்கு. சோ பஞ்சாபோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன், அவரை ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. அப்கோர்ஸ் அவரை பண்ணிதான் ஆகணும் காசி. அவராலதான் இப்போ ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கு. சோ லாஸ்ட் ஐபிஎல் பார்த்திருப்போம், ஃபைனல் வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டு போராடி எடுத்துட்டு வந்தாரு. பட் ஒன் மேன் ஷோவா சில விஷயங்கள் பண்ணல. ஒரு கேப்டன் நாக்ஸ் வந்து மிஸ் ஆச்சு. ஒரு சில முக்கியமான நேரங்கள்ல வந்து அவுட் ஆயிருந்தாலும் ஓவராலா ஒரு நல்ல பேட்டிங் பண்ணியிருந்தாரு காசி. மெயின்டைன் பண்ணாரு கேப்டன், டீமை மேனேஜ் பண்ண விதம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல கேப்டன், நல்ல பிளேயர், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான கேரக்டரும் கூட. அவரு காமனா கம்போஸ்டான ஒரு ஆளு தான். ஸோ டவுட்டே இல்லை, ஸ்ரேயஸ் ஐயர் ரிட்டர்ன் பண்ணதுல ஆச்சரியமும் கிடையாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நேகல் வதேரா வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் காசி. ஸோ அதனால அவர் பண்ணது ஒரு கரெக்டான மூவ். அவங்க டீமுக்கு அது தேவை. ஸோ தேவையான பிளேயர்ன்றதுனால அவர் பண்ணிதான் ஆகணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா விஷ்ணு வினோத், ஹர்னூர் பன்னு, பைலா அவினாஷ், இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் இந்தியன் அன்கேப்டு பிளேயர்ஸ் மேலாம் நல்ல நம்பிக்கை வச்சிருக்காங்க போல. பிரப் சிம்ரன் சிங் ஞாபகம் இருக்கும், நல்லா விளையாண்டு கொடுத்திருக்காரு பேட்டிங். ஒன் டவுன் ஓபன் அந்த மாதிரி மாறி மாறி ஒரு சம்டைம்ஸ் மிடில் ஆர்டர். சசாங் சிங் அவரும் ஒரு நல்ல பேட்ஸ்மேனு. அந்த பினிஷிங்ல நல்லா பண்ணி கொடுத்திருப்பாரு, ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் லாஸ்ட் இயர். அப்புறமா மார்க்கஸ் ஸ்டானிஸ், ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர், சொல்லவே தேவையில்ல, சரியான ஆளு. எத்தனையோ வாட்டி பார்த்திருக்கோம் நல்லா விளையாடி. அதை தாண்டி அஸ்மதுல்லா உமர் சாய் ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்டர் ஆப்கானிஸ்தான்ல இருந்து. மார்க்கோ யான்சன் சொல்லவே தேவையில்ல, 6-80 எபிலிட்டி எல்லாம் இருக்கு இவருக்கு. பவுலிங்கும் சூப்பரா போடுவாரு. அப்புறமா ஹர்பிரத் பிரார் பயங்கரமான ஸ்பின் பவுலர் காசி, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, நல்ல ஒரு பிளேயர். அப்புறம் பிரியான் சாரியா, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டா அண்டர் அடிச்சு பட்டை கலப்பான பையன், யங்ஸ்டரு. அப்புறம் சுயான் சேட்ஜி, முசீர் கான், அப்புறமா வைசக் விஜயகுமார், யாஷ் தாக்கூர். பரவாயில்ல காசி, ஒரு இந்தியன் யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருக்காங்க, பேக் பண்றாங்க காசி. இல்ல சில டைம் வந்து டீம்ல நிறைய பேரை வெளியே விட்டுருவாங்க, பட் இந்த வாட்டி பரவாயில்ல மெயின்டைன் பண்றாங்க அந்த கோரை. அப்புறம் மிச் ஓவன் ஒரு யங்ஸ்டர் ஆஸ்திரேலியால இருந்து. அப்புறம் ஜேவியர் பார்ட்லெட். சோ எனக்கு அங்க பார்ட்லெட் மேல கொஞ்சம் டவுட் இருக்கு காசி, நல்லா பண்ணுவாரா தெரியல. சில டைம் அவர் நல்லா பண்றாருனாலும் மேக்சிமம் அவர் நல்ல பவுலரா எனக்கு பர்சனலா தெரியல. பட் அவரை பேக் பண்ணிருக்காங்க நம்பி. அடுத்ததா லாக்கி ஃபெர்கியூசன், நியூசிலாந்துல இருந்து பயங்கரமான பவுலர், சூப்பரா. இப்போ அசுலட் அளவுக்கு இல்ல ஆனாலும் அந்த அளவுக்கு ஈக்குவலா ஒரு பவுன்சிங் போடக்கூடிய எபிலிட்டி எல்லாம் இருக்குது அவருக்கு. 21 பேரை ரிட்டன்ஷன் பண்ணிருக்காங்க காசி, 5 பேரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா கண்டிப்பா, ஏன்னா இப்போ ஒரு மொமெண்டம் பாதிக்கப்படும் காசி. இது இப்போ எக்ஸாம்பிள் கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கும் கோச்சஸ்க்குமே தெரியும் சில விஷயங்கள். எப்படின்னா மொமெண்டம் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு டீம் 11 போன வாட்டி ஜெயிச்சதுன்னா அதை மாத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி ஒரு சில பேர்லாம் எப்படி சொல்றது, ஒரு சில பிளேயர் வந்து சும்மா அந்த டீம்ல இருந்திருப்பாங்க, பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே பண்ண மாட்டாங்க, ஆனாலும் அந்த டீம் வின் ஆயிருக்கும். அதுக்காகவே அந்த டீம்ல லக்கி சாம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கிரிக்கெட்ல சில விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும் காசி. இவ ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க, அதனால எதுக்கு டீமை மாத்தணும், சோ கன்ஃபியூஷன் எதுவும் வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு டெசிஷன் மேக்கிங்ல நல்லா பண்ணிருக்காங்க காசி. கிளென் மேக்ஸ்வெல், ஜோஸ் இங்கிலீஷ் மாதிரி பிளேயர்ஸ், ஆரோன் ஹார்டி, ஆஸ்திரேலியன் பிக் நேம்ஸ் 2 பேரை காலி பண்ணிருக்காங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம், ஜோஸ் இங்கிலீஷ், கிளென் மேக்ஸ்வெல் எதுக்காக தூக்குனாங்க, ரிலீஸ் பண்ணாங்கன்ட்டு தெரியல. கண்டிப்பா ஆக்ஷன்ல வந்து நல்ல ரேட்டுக்கு போவாங்க. இன்னொன்னு நிறைய பேருக்கு போட்டியும் அமையும், நிறைய பேர் அதை போட்டி போடுவாங்க காசி. உங்களுக்கு தெரியும் கிளென் மேக்ஸ்வெல் எப்படிப்பட்ட ஆல்ரவுண்டர்.
ஆப்கானிஸ்தான் கிட்ட அந்த 200 வேர்ல்டு வைட் தான். அதுதான். சோ ஜோஸ் இங்கிலீஷும் நல்ல ஒரு T20 பிளேயரு. அப்புறமா மேக்ஸ்வெல் வந்து ஒரு 2 வருஷமா ஃபார்ம்ல இல்லன்ற மாதிரி தான். ஆமாமா, அது உண்மைதான். ஐபிஎல்ல கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கியிருக்கு. இப்போ ஆஸ்திரேலியா டீம்லயும் கொஞ்சம் லைட்டா டிராபேக் இருக்கு. சோ அது ஒரு காரணமா இருக்கலாம். பட் ஜோஸ் இங்கிலீஷ் நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்காரு. அது என்ன காரணம் தெரியல. அடுத்ததா குல்தீப் சென், பிரவீன் தூபே. சோ இவங்க ஓகே, இவங்க பெரிய பெர்ஃபார்மர்ஸ் இல்ல, அதனால 2 பேரும் தூக்கிருக்காங்க. ஆரோன் ஹார்டியும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மர் இல்ல ஆஸ்திரேலியன். ஓகே தான் கசி, ஓரளவுக்கு டீசெண்டா பிளே பண்ணுங்க கண்டிப்பா. ஏன்னா ஜாஸ் இங்கிலீஷ் வேற டீமுக்கு தேவைப்படும். கிளென் மேக்ஸ்வெல் எல்லாரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எப்பவும் வயசான ஒருத்தர் வருவாரு. சோ இந்த வாட்டி யாருமே இல்லன்னு ஃபீல் பண்றாங்க. வயசான டீம்ன்றதே மாத்திட்டாங்க. சோ அத பாப்போம், பின்னாடி பேசுவோம். நம்ம ஃபைனல் லிஸ்ட்ல பார்த்தோம் ரன்னர்ஸ் அப்ப 2025 ஐபிஎல்ல. சோ சாம்பியனை பத்தி பாப்போமா கசி? அடுத்தது 2025 சாம்பியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஏன்னா வேர்ல்டு வைல்டு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அப்புறம் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கிறது இவங்களுக்கு தான். இதான் ஒரு கான்ஸ்பிரன்சி இல்ல உண்மைதான். இன்னொன்னு லாயல் ஃபேன்ஸ் இவங்களுக்கு தான் பேர் இருக்கும். ஏன்னா கப்பு ஜெயிக்காமலே இவ்வளவு வெறித்தனமான ஃபேன்ஸ் அப்படின்ட்டு. இல்ல அதுக்காக இவங்க 2025 ஐபிஎல்ல மெனக்கட்டு இருக்காங்க காசி. அதுக்காக பாராட்டுறதுக்காக தான் இதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா நார்மலா உங்களுக்கு தெரியும் அவங்க கப்பு ஜெயிக்கிறதுக்காக ஆடவே மாட்டாங்க, சும்மா ஜாலியா விளையாடுட்டு இருப்பாங்க. பட் இந்த வாட்டி பிளான் பண்ணி நல்ல ஒரு டீம் எடுத்துட்டு வந்திருக்காங்க பேலன்ஸ்டா. இந்த கதைலாம் என்ன அவங்க என்ன கப்பு ஜெயிக்க கூடாதுன்னு கப்பு கிடைக்கலன்னா சொல்லுங்க, கப்பு அதுக்காக ஆடினாங்க. அது வந்து கோப்பு தான். கோப் பண்றப்பான் வந்து கட்டுப்பட்டு தான் காட்டுறீங்க. புரியுது புரியுது, ரொம்ப கொந்தளிக்கிறீங்க. இல்ல இருந்தாலும் சில டீம்ஸ் ஆடும் போது அப்படிதான் இருக்கும் காசி. இப்ப டெல்லி ஆடும் போது சரியான காட்டாதான் இருக்கும். ஏன்னா எதுக்கு இங்க விளையாடுறாங்க, கப்பு ஜெயிக்க போறது இல்ல. அப்புறம் அதுதான் ஜாலியா விளையாடுவாங்க. கப்பு ஜெயிக்கணும்னா என்ன, ஃபேன்ஸ் மனசு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு என்ன பண்றது? சோ இவங்க ரிட்டென்ஷன் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு காசி. எல்லா கோர் பிளேயர்ஸையுமே மொத்த டீமையுமே ரிட்டென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. பெருசா ரிலீஸ் வந்து பாதிக்கப்படுற அளவுக்கு இல்ல காசி. பெரிய ரிலீஸ் இருக்கு, பட் ஆனா அதனால இவங்க டீமுக்கு வந்து எந்த பாதகமும் இல்ல, அந்த மாதிரி பாத்துக்கிட்டாங்க. இப்ப ரிட்டென்ஷன் பாத்தீங்கன்னா கேப்டன் ரஜத் பட்டிதார். சோ அப்சல்யூட்லி இதுல மாற்று கருத்தே இல்ல உங்களுக்கு. இவரை பண்ணிதான் ஆகணும், இவரு சாம்பியன், அவ்வளவுதான். சோ நல்ல பேட்ஸ்மேன கூட ஸ்பின் அகேன்ஸ்டா வேற பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றது. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா விராட் கோலி. இவரோட கான்செப்ட் தான் இப்ப போயிட்டு இருக்கு. எப்படி இவரு கேப்டன் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் ஆட முடியுமா, ஏஜ் ஃபேக்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விராட் கோலி ஆடணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அதுக்காக தோனி வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகே, அப்படியே அந்த கிராஸ் வந்து கம்மியாகும் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஆமாமா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி. அடுத்தா பாத்தீங்கன்னா டிம் டேவிட். மனுஷன் பிரிச்சு மேயரா தெரியும், நம்ம கிட்ட கூட அடிச்சாரு இந்தியா அகைன்ஸ்டா T20ல பொழந்து கட்டினாரு. சோ ஒரு நல்ல பேட்ஸ்மேனு, அதுவும் லோ ஆர்டர் மிடில் ஆர்டர்னு எங்க இறக்கி விட்டாலும் அடிக்கிறாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா பில் சால்ட். டிம் டேவிட் ஆஸ்திரேலியான்னா இங்கிலாந்துல இருந்து நான் வரேன் அப்படின்னு பில் சால்ட் அவரை வாங்கினா பை மறக்க முடியாத பை வர. அவரையும் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. ஓப்பனிங்ல சும்மா பிரிச்சு மேல அந்த பவர் பிளேல எல்லா பவுலரையும் செதற விடுறாரு. தெரியும், அந்த 30 yard சர்க்கிளை தாண்டி தான் அடிப்பாரு சும்மா எல்லா பாலையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல். சோ உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்துல, அதாவது கிட்டத்தட்ட படித்தருக்கு முன்னாடி கோலி படிக்கல் ஒரு பயங்கரமான ஒரு பார்ட்னர்ஷிப் எல்லாம் போட்டிருக்காங்க. தேவ்தத் படிக்கல் நல்லா பண்ணியிருந்தாரு. 24ல கொஞ்சம் சர்க்கிள் இருந்தது, அதனால ரேட்டு கம்மியா போய் 25ல வந்து ஆர்சிபி சும்மா பேருக்கு எடுத்து போட்ட மாதிரி எடுத்தாங்க. ஆனா அவருக்கு சான்ஸ் கொடுக்கும் போதெல்லாமே நல்லா பெட்டரா பண்ணிட்டாரு, ப்ரூவ் பண்ணாரு. சோ திரும்பவும் டீம்ல ரிட்டென்ஷன் ஆயிருக்காரு காசி. ஒரு நல்ல பேட்ஸ்மேன். அடுத்ததான் ஜிதேஷ் சர்மா. ஆமாமா அதுவும் உண்மைதான். சிஎஸ்கே கிட்ட நல்லா பண்ணிருப்பாரு அவரு, ஏன்னா அவரு ரொம்ப நாள் ஆடிட்டு இருக்காரு இல்லையா. அடுத்ததான் ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர். அண்ட் இப்போ இந்தியா எமர்ஜிங் டீம்ல வேற கேப்டனா இருக்காரு. சூரியவம்சி எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காரு. சோ ஒரு
நல்ல பிளேயரு, கீப்பர் வேற. அடுத்ததா பாத்தீங்கன்னா குணால் பாண்டியா. இவர் தாங்க இந்தியாவுக்கு ஆடாதது ஒரு சர்ப்ரைஸ். ஆர்டிக் பாண்டியாவோட அண்ணன் பயங்கரமான பிளேயருங்க, பிரதர் அவருக்கு. ஓகே தான். அப்படியே கூட சரியான பிளேயர், ஒரு லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஸ்பின்னர் வேற. பட் ஓகே தான். பட் இந்தியன் டீமுக்கு அவரோட அவருக்கான இடம் இல்லையோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஏற்கனவே ஃபீலா இருக்கு, பவுலிங் தானே அது ஏற்கனவே இருக்காங்க, அதனால அவர் அதான், அதாவது என்ன பிரச்சனைனா காசி, ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இப்போ அக்ஷர் பட்டேல் வர வேண்டியதுதான் குணால் பாண்டியா வந்திருக்கணும் ஆக்சுவலி. அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கல. நம்ம சில மேட்சஸ் சில டூர்ல பார்த்தோம், குணால் பாண்டியாவை எடுத்துட்டு போனாங்க, அவரு சரியா சோபிக்கல. அதனால அதுக்கப்புறம் இந்தியா டீம்ல அவருக்கான காலப் வரவே இல்லை, வேற ஒன்றும் இல்லை. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல், இங்கிலாந்துல இருந்து பயங்கரமான அடித்திரட்டி பேட்ஸ்மேன். போன வாட்டியே நல்லா பண்ணாரு. என்னன்னா பில் சால்ட், ஜேக்கப் பெத்தல் வந்து மாத்தி மாத்தி ஓப்பனிங்ல வருவாங்க. ஸோ பேக்கப்பா தான் இருப்பாரு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்வப்னில் சிங், புவனேஸ்வர் குமார் பயங்கரமான ஒரு பவுலர், நம்ம தெரிஞ்சவர், ரொம்ப வருஷமா இன்னும் ஆடிக்கிட்டு இருக்காரு. அவங்க பலத்துல இதுவும் ஒரு பலம். அடுத்த பலம் ஜோஷ் ஆசல்வுட். இவர் நம்பிதான் அவங்க டீமே ஃபைனல்ல ரிட்டர்ன் வந்தோன்னு, அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஃபைனலுக்கு வர மாட்டாரு அப்படின்னு பஞ்சாப் வின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பயம் காட்டினாரு வந்து. அடுத்ததா ரொமேரியோ ஷெப்பார்ட், வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து. எங்க மனுஷனே இல்லைங்க இவரு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையே. கெயில்ல பயங்கரமான சிக்ஸஸ் அடிச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனா அவரை விட லாங்கஸ்ட் சிக்ஸ் அடிக்கலனா கூடமே ஒரு டஃப்பான பாலுங்க, அடிக்கவே முடியாதுன்ற பால சிக்ஸுக்கு அடிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். டிரைவ் பண்ணா கூட அவுட் ஆயிரும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பால சிக்ஸுக்கு அடிப்பா. அந்த சென்னை மேட்சுக்கு கிட்ட மறக்க முடியுமாங்க. 10 பால் 11 பால்ல எங்க 50 மனுஷன் பொழந்து இருப்பாங்க. அவரை ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான். அடுத்ததா ரசிக் சலாம், எஸ் தயால், சுயாஸ் சர்மா, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ். நுவன் துஷாரா ஸ்ரீலங்கால இருந்து, அபிநந்தன் சிங் பரவாயில்லங்க, நல்லா பண்ணிருக்காங்க ரிட்டன்ஷன்ஸ் எல்லாம். அவங்களுக்கு தேவையான பிளேயர் எல்லா கோர் பிளேயரையும் 17 பேர் தான் கரெக்டா டீமை பிக் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல டீமா ஓவராலா தான் இருக்கு. ஆனா ரிலீஸ் பண்ணதுல சில சர்ப்ரைஸ் என்னன்னா, மயங்க் அகர்வால் வந்தாரு, உங்களுக்கு தெரியும். வந்த மேட்ச் எல்லாமே நல்லா விளையாண்டாலுமே அவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பேக்கப் பிளேயரா எடுத்துட்டு வந்தாங்க, ஒரு நல்ல பேட்ஸ்மேன். சோ கண்டிப்பா திரும்ப ஆர்சிபி எடுக்கலனாலும் ஏதோ ஒரு டீம் கண்டிப்பா அவர் எடுத்துரும், பிரச்சனை இல்ல. அடுத்ததா ஸ்வஸ்திக் சிக்காரா, நியூசிலாந்துல இருந்து டீம் சைஃபோர்ட், மனோஜ் பேண்டேஜா வந்தாச்சா, என்ன பேரு புரியமானது காசி வர வர. இல்ல இந்தியன் தான் வரும். அப்புறமா ஓகே ஓகே, மோகித் ராத்தி, இந்த மாதிரியான பிளேயர்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சில பேர் ஓகே தேவையில்லை அந்த மாதிரி தோணிருக்கலாம். அடுத்ததான் லியாம் லிவிங்ஸ்டன், பயங்கரமான ஆல்ரவுண்டர், கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆனாரு, உடனே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இவரையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் பாக்குறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு, ரூமர்ஸ் எல்லாம். காசி ஆக்ஷன்ல எடுப்பாங்களோன்னு. ஒரு சிக்ஸிங் எபிலிட்டி பயங்கரமா வச்சிருக்காரு, ஆல்ரவுண்டர் வேற. அடுத்ததா லுங்கி இங்கிடி, அவரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏன் பண்ணிருக்காங்க தெரியல. ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர், பயங்கரமான ஒரு பேக்கப்பா இருப்பாரு கண்டிப்பா அசலூட்டுக்கு. சோ நல்ல ஃபாஸ்ட் பவுலர் மிஸ் பண்றாங்க. இதான் காசி ஆர்சிபி. இப்போ அடுத்ததா நீங்க ஒரு டீம் சொல்லுங்க காசி. எத்தனை வாட்டி அதே பிரியாணி பிரியாணின்னு ஒரு படத்துல சொல்ற மாதிரி காசி, பஞ்சாப் கிங்ஸ். பிரீத்தி சிந்தாட்டா உங்களுக்கு அவார்டா தரப்போறேன். அடுத்த ஓனரா எங்க ஓனரா தான் ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகே சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா எப்படி? அவங்க பிளேவே எனக்கு புரியும். அப்படி அவங்க பவுலிங் வந்து இப்போ எல்லா டீமே வந்து பேட்டிங் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இவங்க மட்டும் தான் பவுலிங்ல ஃபோக்கஸ். அதுக்காக ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அவங்க பிளே எல்லாம் பாக்குறது, அவங்க மேட்ச் பாக்குறது. ஒரு அளவுக்கு தான் காசி சுத்தணும். இவங்க தான் காசி காட்டடி காட்டா மாதிரி அடிப்பாங்க. 230 ரன்ல அடிச்சவங்க இவங்க தான். இவங்க தான் அதிகமா லாக் பண்ணுவாங்க, தெரியும்ல. இந்த டீம் வந்து கம்மி ரன்ஸ்ல லாக் பண்றதும் இவங்க தான், அதனால ரொம்ப ரிஸ்கிங்கா இருக்கும். பட் அது இல்ல, கரெக்ட் தான். அந்த காலத்துல இருந்தாங்க அந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் பழைய ஆர்சிபி டீமோட வாட வந்து எஸ்ஆர்எச் கிட்ட போகுது, இப்படி மூவ் ஆனது. பவுலிங் கொஞ்சம் சொதப்புறாங்க. ஏன்னா பேட்டிங் மட்டுமே நம்பி எல்எஸ் லக்னோ அந்த மாதிரி தான் பண்ணாங்க. எல்லா டைமே நீங்க சொன்ன மாதிரி பவுலிங்கையும் நம்பணும், அதுக்கான எஃபர்ட் போடணும், அதுக்கான கரெக்டான பிளேயர்ஸ் எடுக்கணும். ஸோ ஓகே, சன்ரைசர்ஸ் மாத்திரம் நீங்க வந்து காவியா மாறன் கிட்டயாவது அவார்டு வாங்கலாம் பாக்குறீங்க பொழுது, அதுவும் நடக்காது.
ஓகே, என்ன அவங்க ரிட்டன்ஷன் பண்ணிருக்காங்க? ரிட்டன்ஷன் பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் வழக்கம் போல ஒரு தலைவலி. அவர் இல்லாம சன்ரைசர்ஸ் இல்லைன்ற மாதிரி ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் பயங்கரமான ஆளு, பொழப்பாரு அடிச்சு. அப்ப ஹென்ரிச் கிளாசன் சொல்லவே தேவையில்ல, காட்டா அடி அடிப்பாரு, எல்லா பாலும் சிக்ஸ் அடிக்கிறாரு. அப்புறமா இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா, பேரை சொல்லும் போதே வெறுப்பாகுதுங்க. அப்படியே பயங்கரமா வச்சிருக்காங்களே டீம் அப்படின்ற மாதிரி. ஆனா இப்படி இருந்துமே போன வாட்டி சொதப்பிட்டாங்களே, அது ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு காசி. ரொம்ப பேட் ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் வந்துட்டு தெரியல அவங்களுக்கு. இல்ல பேட் இல்ல, அதாவது நல்ல பயங்கரமா நீங்க அடிக்கிறாரு சொல்லக்கூடிய பேட்ஸ்மேனை கூட இந்த காலத்துல தெரியல உங்களுக்கு. சில பவுலர்ஸ் வந்து அதுக்குன்னு ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப டிராவிஸ் ஹெட் மேட்சிங் பண்ணுவாங்க, இப்பெல்லாம் வந்துருச்சு தெரியும் உங்களுக்கு. டிராவிஸ் ஹெட் அவுட் எடுக்கணும், அதுக்கு என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி இப்ப டெக்னாலஜி நல்லா வந்துருச்சு உங்களுக்கு. பாஸ் பண்ணி நிறுத்தி எப்படி ஆடுறாரு, எப்படி பால் பண்ணுன்ற அளவுக்கு கத்துக்கிறாங்கல்ல காசு. சோ அந்த மாதிரி நிறைய யாரை எப்படி அவுட் ஆகணும்ன்றத வந்து இன்னொரு பவுலர் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அதனால சீக்கிரம் கொஞ்சம் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இந்த சீசன்ல அப்படிதான் நடந்துச்சு. நம்ம அடிப்பாருன்னு நினைக்கிற பிளேயர்ஸ் அவுட் ஆனாங்க. ஓகே, கரெக்ட். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா மணிக்கித் வருமா, எஸ் ஆர்.எஸ். மாறன் யங்ஸ்டர்ஸ் எடுத்திருக்காங்க. ஆர் தூபே, அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஹர்ஷல் பட்டேல் நல்ல பவுலர், நிதிஷ்குமார் ரெட்டி நல்ல ஆல்ரவுண்டர், பயங்கரமான பிளேயர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் இங்கிலாந்துல இருந்து பிரைடன் கார்ஸ், ஸ்ரீலங்கால இருந்து கமிந்த மெண்டிஸ், ஜெயதவ் உனட்கட்டு இந்தியன் பவுலர், ஜீசன் அன்சாரி, பேட் கமின்ஸ் திரும்ப வந்திருக்காரு. சோ அவர் தான் கேப்டனா என்னன்னு தெரியல காசி பண்ணிருக்காங்க. அவர் தான் ரொம்ப நாளா கேப்டன்ஷிப் பண்றாரு. யாருக்கு? வார்னர். அதெல்லாம் சோக கதையே காசி. அவரை அன்சோல்டர் பண்ணி விட்டாங்க பாருங்க, அதுதான் பாவம். எப்படி இருந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி. அவர் ஹைதராபாத்துக்காக நிறைய உழைச்சி கொட்டிருக்காரு, நீங்க புரியுது. கேன் வில்லியம்சனே துரத்திட்டாங்க அந்த மாதிரி. அவ்வளவுதான் காசி, அவங்களுக்கும் ஏஜ் ஆயிடுச்சு, ஏஜ் ஃபேக்டர்ஸ். அதனாலதானே காசி ஜேம்ஸ் ஆண்டர்சன் நம்ம ஃபேவரட் 42 வயசுல ஐபிஎல் என்ன எடுங்கன்னு சொல்லி பேரை கொடுத்திருந்தாரு. அவர் யாருமே எடுக்கலையா? அந்த மாதிரி ஏஜ் ஃபேக்டர்ஸ் இருக்கு காசி T20ல. கொஞ்சம் இவங்க ரிலீஸ் பண்ணது பாத்தீங்கன்னா காசி முகமது சமி ரிலீஸ் பண்ண, அது சர்ப்ரைஸ் காசி. நல்ல பவுலர். இந்தியா டீம்ல தான் அவருக்கு நிறைய மைனஸ் அமையுது, நிறைய வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி டீம்ஸ் ஏன் பண்றாங்க? இப்ப ஐபிஎல் டீம்ஸ்லயும் ஒரு நல்ல பெர்ஃபார்மர் போன வாட்டி நல்லா பண்ணிருக்காரு. அவர் ஒருத்தர் தனியாலாம் போராடணும். அதுதான் காட்சி, வேற வேற டீமுக்கு போயிட்டு இருக்காரு. பட் ஒரு விஷயம், நல்ல விஷயம், அவர் ரிலீஸ் பண்ண உடனே ட்ரேட்ல போயிட்டாரு காசி. எல்எஸ்ஜி அவங்களை தூக்கிட்டாரு. சமி வந்து நேரா ட்ரேட் ஆயிட்டாங்க. ரிலீஸ் பண்ண உடனே ட்ரேட் லக்னோ வாங்கிட்டாங்க காசி ஸ்ட்ரெயிட்டா. சோ முகமது சமி லக்னோக்கு போயிட்டாரு. இப்போ அந்த டீம் கொஞ்சம் வெயிட்டேஜ் ஏறி இருக்கு. ஆல்ரெடி நல்லா பேட்ஸ்மேன்ஸ் வச்சிருக்காங்க, இப்ப பவுலருக்கு மேல போக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க லக்னோ. அடுத்தது அபினவ் மனோகர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதர்வாட் தைடே, சச்சின் பேபி, சவுத் ஆப்பிரிக்காவோட வியான் முல்டர், சிமர்ஜித் சிங், ராகுல் சகர், இந்த மாதிரி நிறைய போட்டு ஆடம் ஜாம்பாவை எப்படி ரிலீஸ் பண்ணாங்க? நல்ல ஒரு ஸ்பின்னர். கன்ஃபியூஷனா இருக்கு காசி. அதான் தெரியல. அதுதான் பவுலர், நீங்க சொன்ன மாதிரி பவுலிங் சொதப்புறாங்க பாருங்க. முக்கியமான பவுலர்ஸ் எல்லாம் வெளியே விட்டுட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ பாக்கணும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு காசி, கண்டிப்பா பார்த்தாகணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா காசி, எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 2 வருஷம் பேன் ஆகியும் இத்தனை கப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு உலகத்தையே பராமப்பட வச்ச, வெளியில சாம்பியன்ஸ் லீக்னு ஒரு இதுல போயிட்டு அங்க 2 கப்பு அடிச்ச நம்ம சிஎஸ்கே காசி. புரியல? ஆமா காசி, அங்க உங்க கிரகத்திலயும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருப்பாங்களே. நீ ஒருத்தர் தான் சிஎஸ்கே ஃபேனா? ஓகே ஓகே காசி. இப்போ சிஎஸ்கேல பயங்கரமான சர்ப்ரைஸ். அதாவது நான் சொன்ன காசி கிட்ட, அதாவது சில பேருக்கு ரிட்டைன்டு ஒரு துக்க செய்தி அமையும், பேட் நியூஸ் அமையும். சில டீமுக்கு வந்து ரிலீஸ்ல கூட குட் நியூஸ் அமையும், ஒரு சந்தோஷமான செய்தியா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா? சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவோட ரிலீஸே ஆரம்பிச்சிடலாமா காசி? ஏன்னா அதுலயே ஒரு சந்தோஷமான செய்தியா தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி முதல் முறையா எப்பவுமே சிஎஸ்கே நம்மளுக்காக இருந்தாலுமே
நம்ம நினைச்சது எதிர்பார்த்தது நம்ம கேட்டது அப்படியே பண்ணுவாங்க பாத்தீங்க, பண்ணது இல்ல. பட் இந்த வாட்டி சிறப்பா பண்ணிருக்காங்க. டீமை சும்மா மெருகேத்தி கொண்டு போக போறாங்க காசி. கண்டிப்பா. நீங்களே பாருங்க, நீங்களே பாருங்க ரிலீஸ் யார பாருங்க. தீபக் கூட ரிலீஸ் வேணாம்னு சொல்லிட்டாங்க. எப்பான்னு ஆயிடுச்சு ஒரு வழியா. ஆண்ட்ரே சித்தார்த், ராகுல் திரிபாதி வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, வன்ஸ் பேடி. இங்க ஆண்ட்ரே சித்தார்த் வன்ஸ் பேடிக்கு தான் எதுக்கு அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தான் சான்ஸே கொடுக்கல. பட் அவங்க எதுக்கு ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியல. பட் உங்களுக்கு தெரியும், திரிபாதி ஹூடாக்கெல்லாம் எவ்வளவோ சான்ஸ் கொடுத்தாச்சு. விஜய் சங்கர் எப்ப ஒரு ரிலீஸ் ஆயிட்டாரு. கமலேஷ் நாகர்கோட்டிக்கு சான்ஸ் நிறைய வழங்கப்படல. சர்ப்ரைஸ் காசி. ஷேக் ரஷீத் சின்ன சின்ன சான்ஸ் கொடுத்தாங்க. அவர் ஓகே கொஞ்சம் விளாடல. பட் சச்சின் ரவீந்திரா ஓகே ஃபார்மட் பிளேயர். டெவன் கான்வே, ஆமா காசி, நியூசிலாந்துல இருந்து சச்சின் ரவீந்திரா, நியூசிலாந்தோட டெவன் கான்வே. ரவிச்சந்திரன் அஸ்வின் ரிட்டையர்டே ஆயிட்டாரு. ஓகே, அவரே நம்மளே இவங்க வெளியே நம்மளே போயிடலாம் ரிட்டையர் ஆயிட்டாரு ஐபிஎல் இருந்து. அடுத்ததுதான் பாத்தீங்கன்னா சாம் கரன். கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கின கரனை அதான் வளர்த்து அந்த மாதிரி வளர்த்த ஒருத்தனை ஆர்ஆருக்கு. ஏதாவது இந்த வாட்டி கண்டிப்பா ஃபேன்ஸ் வந்து சாம் கரனை தான் வேணான்னு சொல்லவே இல்லை. அவங்க அப்படிப்பட்ட ஒரு சாம் கரனை ராஜஸ்தானுக்கு ட்ரேட் மூலியமா ரிலீஸ் பண்ணி அனுப்புறோம். கொஞ்சம் லைட்டா ஏதாவது பெருசா வருத்தம் இல்ல. ஆனா அதை விட ஒரே ஒரு இதுதான் கசியம். ஆமா, தளபதி ரவீந்திர ஜடேஜா மிஸ் பண்ண போறாங்க காசி. இனிமே அவரை நம்ம எல்லோ ஜெர்சியில பார்க்க முடியாது. ட்ரேட் பண்ணிட்டாங்க. சஞ்சு சாம்சனுக்காக ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு போயிட்டாரு காசி. பிங்க் கலருக்கு எல்லோ லவ்னு சொல்லிட்டு இருந்தவரை இப்போ ஹல்லோ போல் அல்லா போல்னு மாத்திட்டாங்க. இங்கதான் காசி இந்த எமோஷனலா அவர் பண்ண நிறைய நம்ம ரெக்கார்ட்ஸ் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்து நம்ம மனசை தேத்திக்கும். அவ்வளவுதான் காசி. ஏன்னா ஒரு கிரிக்கெட்டரா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா பார்க்கும்போது ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபியூச்சருக்காக இவர் ஏஜ் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் இருக்கலாம், அவ்வளவுதான். சோ ஃபியூச்சர் டீமை வந்து ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் மாதிரி யோசிக்கிறாங்க இவங்கலாம் பயங்கரமா. இந்த வாட்டி ஒரு சிஎஸ்கே வந்து யங் டீமா ஃபார்ம் பண்ணிருக்காங்க காசு. அதுக்காக இவரையும் ரிலீஸ் பண்ணி ராஜஸ்தானுக்கு கொடுத்துட்டாங்க. அதான் டீமுக்கு ஒரு நல்ல மூவ் தான் எல்லாருமே சொல்றாங்க. எனக்குமே அது தோணுது. ஸோ ஒரு பெட்டர் மூவ் பண்ணிருக்காங்க. போல்டான ஸ்டெப் இது. ஏன்னா சிஎஸ்கேல வந்து இப்போ ஒரு நல்ல ஓப்பனர் இல்ல, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அதை இப்போ சரி பண்றதுக்காகவே சஞ்சு சாம்சன் வந்திருக்காரு காசி. கேரளா பையன். ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஒரு மன வருத்தம் எல்லாம் இருந்துச்சு. இருந்தாலுமே ராஜஸ்தான் ராயல்ஸ் சின்ன வயசுல இருந்து அவங்க வளர்த்த பையன். அவங்களும் கொஞ்சம் ஜடேஜாவுக்காக இல்ல, பட் அவங்களுக்கு ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர் வித் ஸ்பின்னர் அந்த மாதிரியான ஒரு பினிஷர் ரோல் பண்ற ஒரு பிளேயர் ஜடேஜா தான். அது கண்டிப்பா வேணும்ன்றதுனால அவங்க சாம் கரனையும் சேர்த்து வாங்கிட்டாங்க. ஏன்னா நம்ம 18 கோடி ஆச்சு காசு சஞ்சு சாம்சனை வாங்குறதுக்கு. அவங்க 14 கோடிக்கு தான் ஜடேஜாவை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ சாம் கரனையும் சேர்த்து கொடுத்தாச்சு. ஸோ சஞ்சு சாம்சன் நம்ம டீம் வந்திருக்காரு காசி. ஸோ ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் இருப்பாங்க போல காசி. ஆயுஷ் மாத்ரே பண்ணிருக்காங்க. அதுதான், அதனால இது ஒரு நல்ல விஷயம் தான். புதுசா இப்போ ரீட்டைன் பாக்கணும். ருத்ராஜ் கைக்வாட் இப்ப ரீசெண்டா வேற இந்தியா ஏல பொழந்து கட்டிட்டு இருக்காரு. புஜி பாபு டிராஃபிலையும் நல்லா அடிச்சாரு. சோ அவர் தான் கேப்டனா இல்ல சஞ்சு சாம்சன் கேப்டனா? உங்களுக்கு என்ன தோணுது காசி? சஞ்சு சாம்சன் ஏன் எடுத்திருப்பாங்க? ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தோனிக்கு அப்புறம் அது மட்டுமா இல்ல ஒரு லீடிங் எபிலிட்டி இருக்குன்றதுனாலயா? சாம்சனே கேப்டனா போடுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கணும்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குனால கண்டிப்பா பார்க்கணும். மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அப்புறம் நம்ம டெவால்ட் பிரேவிஸ் இருக்காரு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து. சோ போன வாட்டி பார்த்தோம் நடுவுல இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி வந்து போலான்னு பிறந்தாரு. அதை தொடர்ந்து ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல். ஸோ 2 பசங்க யங்ஸ்டர் பயங்கரமா அடிச்சாங்க. நான் எதிர்பார்த்தேன் இவங்களை வைக்கணும், கண்டிப்பா பேக் பண்ணணும்னு. அதே மாதிரி பண்ணிருக்காங்க. அன்சுல் கம்போஜ், கலீல் அகமது, சூப்பரான பவுலிங், நல்ல யங்ஸ்டர்ஸ். இந்த 2 பேர் லெப்ட் ஆர்ம் ஸ்பீடு, ரைட் ஆர்ம் ஸ்பீடு, செம காம்போ காசி. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான காம்போ ஆயிட்டாங்க. அதை தொடர்ந்து நூர் அகமது, சும்மா ஆப்கானிஸ்தான்ல இருந்து பயபலவா அவசர உதவிக்கு 100 அழுத்துக்கின்ற மாதிரி அவனும் விக்கெட் வேணும்னா இவருக்கு போன் பண்ற மாதிரி ஓவர் குத்துருவாங்க, ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ அடுத்தது நாதன் எல்லிஸ். போன வாட்டி சரியா பண்ணல, பட் அவரை பேக் பண்ணதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். இந்த வாட்டி ஆஸ்திரேலியாவுக்காக இந்தியா அகேன்ஸ்டா பயங்கரமா bowling போட்டாரு. ஸோ ஒரு பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு. அதை தொடர்ந்து ஸ்ரேயாஸ் கோபால் பேக் பண்ணிருக்காங்க. நல்ல ஸ்பின்னர் ஸ்பின் பவுலர். குர்ஜப்னீத் சிங் நல்ல ஃபாஸ்ட் பவுலர், லெஃப்ட் ஆர்ம்.
இப்ப ரீசெண்டா நல்லா பண்ணிட்டு வராரு. சிவம் டூபே, ராமகிருஷ்ணா கோஷ். சிவம் டூபே உங்களுக்கு தெரியும், சிக்ஸர் அடிக்கக்கூடியவர். ஜேமி ஓவர்டன். என்ன காசி? அவருதான் எல்லாருக்கும் தெரியும், நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதான் இப்ப ரீசெண்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மட்டும் தான் கொஞ்சம் இன்டர்நேஷனல்ல பவுலர் ஆயிடுறாரு, பேட்டிங் கொடுக்க மாட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதை தாண்டி உங்களுக்கு ஜேமி ஓவர்டன், அவரையும் நம்பி இருக்காங்க, இங்கிலாந்து சேர்ந்தவர், ஆல்ரவுண்டர். ஓகே, ஏதாவது இந்த வாட்டியாவது பெருசா பண்ணுவாரு நம்புறோம். டீம் ஓவராலா எப்படி இருக்கு காசி? பயங்கரமா இருக்கு காசி, எனக்கு இது ஒரு சாட்டிஸ்பாக்சன் சிஎஸ்கே. சோ இந்த வாட்டி ஒரு நம்பிக்கை வருது எனக்கு, நல்லா பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை ட்ரேட் மூலியமா விட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஏன்னா அவங்க என்ன ஐடியால இருக்காங்கன்னு பாக்கணும் காசி. அவங்க என்ன மாதிரியான ரிட்டன்ஷன் பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா போன வாட்டி நல்ல டீம் எடுக்கல காசி ராஜஸ்தான் ராயல்ஸ், சொதப்புனாங்க ஆக்ஷன்லயுமே சரி. ராஜஸ்தான் ராயல்ஸ் எதுக்காக இப்போ சஞ்சு சாம்சன் விடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காசி, சொல்றாங்க உண்மையான ரூமர்ஸ் படி பாத்தீங்கன்னா இந்த ரியான் பராக் அவர் ஒரு காரணம்ன்றாங்க. சஞ்சு சாம்சன் அப்புறம் பழைய பிளேயர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, அவங்க கூட தான் இருந்தோம், அந்த மாதிரியான ஒரு எமோஷனல் லேக் இருக்கு அப்படின்றாங்க சஞ்சு சாம்சனுக்கு. நிறைய பாத்திருப்பீங்க, கேப்டன்ஷிப் பண்ண மாட்டேன்னு அடிக்கடி இம்பாக்ட் பிளேயர் ஆடிட்டு இருந்தாரு. இன்னொன்னு ரியான் பராக் ஃபேமிலியில யாரோ ஒரு செலக்டர்ஸா இருக்காங்க, அவங்க தொல்லை பண்றதா சொல்றாங்க. இந்த மாதிரியான போயிட்டு இருக்கு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு கேப்டன்ஷிப் கொடுக்கல, அது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ்ல கொல்லப்படி. ஏன்னா 2 ஓனர் இருக்காங்க காசி, தெரியும். 2 ஓனர்னாலே பிரச்சனை தான். 2 வருஷம் இவங்க ஓனர், 2 வருஷம் அவங்க ஓனர்னு மாத்தி மாத்தி ஒரு கலவரம் பண்றாங்க. சோ இருந்தாலுமே ஒரு நல்ல டீமை ஃபார்ம் பண்ணாங்க போன வாட்டி ஒரு அளவுக்கு காசி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், வைபவ் சூரியவன்சி ஒரு 14 வயசு பையனை கூட்டு வந்து தைரியமா இன்வெஸ்ட் பண்ணி அவனை அதிரடியா ஆட வச்சு களை கட்டினாங்க. ஸோ அவரை ரீட்டைன் பண்ணிருக்காங்க. அப்புறம் சுபம் டூபே, அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து லொகும் டி புரோட்டேரியஸ் ஆல்ரவுண்டரு சிம்ரன் ஹெட்மேயர். எனக்கு இங்க சிம்ரன் ஹெட்மேயர் எதுக்கு ரொம்ப நம்புறாங்க அது புரியல காசி. கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டா தெரியுறாரு, இருந்தாலும் அவங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுத்துருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், துருவ் ஜோரல், ரியான் பராக், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவரும் பேக் பண்றது தவறா தெரியுது. ஏன்னா நல்ல பவுலரா இருந்தாலுமே அடிக்கடி இன்ஜுரி இஷ்யூ இருக்கு, பயங்கரமா மேட்ச் ஆட மாட்டாரு. ஆமா, அது கரெக்டா இருக்கும், ரன் கொடுக்க மாட்டாரு, பட் அடிக்கடி இந்த இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு அவருக்கு. அடுத்ததா யுத்வீர் சிங் சராக் யங்ஸ்டர், ஃபசல் ஃபருக்கி, ஆப்கானிஸ்தான் நல்ல பவுலர், சோ இன்ட்ரெஸ்டிங்கான இருப்பாரு அவரு. அப்புறம் நன்றே பர்கர், அது யாரும் தெரியல, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து. அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து மாபாக்கா நகாசி, நல்லா இருக்கு, பேர் நல்லா இருக்கு, நல்ல பேரா. அடுத்ததா பாத்தீங்கன்னா மாக்காப்பா அவங்க ரீட்டைன் பண்ணிருக்காங்க, சோ அவங்களே பேக் பண்றாங்க. இதுல இன்னொன்னு விஷயம், சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா ஒரு பிளஸ் பாயிண்ட் காசி இவங்களுக்கு. சிஎஸ்கே கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க ட்ரேட் மூலியமா, ஒரு பயங்கரமான ஒரு மூவ். இதனால கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்காங்க காசி ராஜஸ்தான் ராயல்ஸ். பிரைம் ஜடேஜா யூஸ் பண்ணிட்டோம், இப்போ அவ்வளவுதான். இப்போ பிரைம்ல இல்ல, அதான் நம்ம கொடுத்துருக்கோம், அதனால பெருசா இழக்கிறது எதுவும் இல்லை. ஓகே, நம்மளுக்கு இழக்கிறது இல்ல, பட் அவங்களுக்கு ஒரு ஆட் அட்வான்டேஜ், அவ்வளவுதான் காசி. ஃபீல்டிங்ல அந்த மாதிரிலாம் வர சான்ஸ் இல்லை. ஒரு த்ரோ எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா டோனாவன் ஃபெரேரா, சவுத் ஆப்பிரிக்கா யாருக்கு தெரியல, பட் டெல்லி கிட்ட இருந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க காசி. ஒரு பயங்கர நல்ல ஆல்ரவுண்டரா இல்ல எப்படின்னு தெரியல, ஒரு பினிஷரா பாக்கணும், போகணும் அவர் எப்படி விளையாடுறாருன்னு. அதே மாதிரி ரிலீஸ் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் வந்துட்டாரு. சோ நிதிஷ் ராணாவையும் நல்ல பேட்ஸ்மேன், அவரையும் விட்டுருக்காங்க காசி, டெல்லிக்கு ட்ரேட் பண்ணிருக்காங்க. அதான் இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, உண்மைதான் போல காசி, தெரியல எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் ஏன் ட்ரேட் மூலமா வெளியே போறாங்கன்னு தெரியல. டெல்லிக்கு போயிட்டாரு நிதிஷ் ராணா, ஒரு நல்ல டீம். அங்க ஹேமந்த் பதானி தான் கோச்சு, அவர் நல்லா டெவலப் பண்ணி குரூம் பண்ணிடுவாரு. அடுத்ததா குணால் சிங் ராத்தோர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க காசி. இந்த ஃபருக்கி ரிலீஸ் பண்ணிருக்காங்க காசி, ரீட்டைன் பண்ணி. ஆப்கானிஸ்தான் ஒரு நல்ல பவுலர், எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல, இதுதான் மிஸ்டேக், அது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆகாஷ் மத்வால், குமார் கார்த்திகேயா, அசோக் சர்மா 9 பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் அதிகமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க காசி, 11 பேர். அடுத்ததா பாத்தீங்கன்னா மகீஷ் தீக்ஷனா, வனிந்து வசரங்கா, ஆர்ஆர் ஒரு பிக் லாஸ் காசி. எப்படி சகாலு அஸ்வின் ஒரு வாட்டி ஸ்குவாடா ஸ்பின் போட்டு அட்டாக் பண்ணாங்களோ, அந்த மாதிரி இவங்க 2 பேருமே பயங்கரமா ஸ்குவாடா போடுவாங்க.
ஒரு ரெண்டுல இந்த பக்கம் இவரு இந்த பக்கம் இந்த இவருன்ற மாதிரி நல்ல ஸ்பின்னர்ஸ் தான் ரெண்டு பேருமே ஸ்ரீலங்கால இருந்து. எதுக்கு இவங்கள தூக்குனாங்க? போன வாட்டி அதுவும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. புரியல காசி இவங்க மூவ் ஒரு பிக் மிஸ்டேக் நினைக்கிறாங்க. நிறைய மிஸ்டேக் ராஜஸ்தான். அதுதான் சொல்றேன், இந்த வாட்டி நிறைய மூவ் தப்பாவே இருக்கு காசி. நார்மலா இப்படி பண்ண மாட்டாங்க. சோ பாக்கணும், பொறுத்து இருந்து ஆக்ஷன்ல எப்படி விளையாடுறாங்களோ அதை பொறுத்து காசி. ஒருவேளை ஆக்ஷன்ல இதை விட அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா வேற பிளேயர்ஸ் மேல இருந்து அவங்க பிளேயர்ஸ் நம்ம ஏலத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா எனக்கு தெரியல காசி. சோ பொறுத்து தான் பாக்கணும் மினி ஆக்ஷன்ல எப்படி பிளே பண்றாங்கன்ட்டு. இப்ப நம்ம 5 டீமை பார்த்திருக்கோம். சோ பார்ட் 1 முடிஞ்சது. பார்ட் 2 வீடியோல அடுத்ததா 5 டீமை பார்ப்போம். ஃபைனலா த மேன் த கேப்டன் கூல் தோனி இருக்காரு காசி. இன்னமும் ஆடுறாரு. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஆடுவாரு. ஆனா டீம் மேனேஜ்மெண்ட் தான் வச்சுக்குமான்னு தெரியலப்பா. இருந்தாலும் அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் காசி. அவரோட கீப்பிங் அவரோட ஸ்டம்பிங்க மிஸ் பண்ணுவோம் டைவ். பட் இருந்தாலும் இதான் லாஸ்ட் சீசனா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தெரியல, நினைக்கிறதெல்லாம் நடந்தது அப்படித்தான். சில வருஷங்களாவே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான். சோ இருந்தாலும் அவர் ரீட்டன் பண்ணிருக்காங்க, அது ஒரு ஹாப்பி நியூஸ். ஓகே, பட் அவர் ஒரு டீமை ரெடி செட் பண்ணிட்டு இந்த வாட்டி விளக்கிடுவாருன்னு நினைக்கிறேன் காசி. ஓகே, அவ்வளவுதான். ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். நீங்க என்ன இந்த ரீட்டன் பத்தி நினைக்கிறீங்க, ரிலீஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க, மினி ஆக்ஷன்ல எப்படி எல்லாம் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்தது தேங்க்யூ. பிடிச்சிருந்தா